மண்ணின் மைந்தன் ஈரோடு அனுபவ ஜோதிடர் குணா ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்தவங்க, 45 ஆண்டு காலம் அனுபவம் வாய்ந்தவங்க ஐயா முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு பேசுகிறதுக்கு. நவமணி சண்முகவேல் ஐயா அவர்கள் என்னை அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்கள எல்லாத்துக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதே போல் பள்ளிப்பாளத்தில் பார்த்திங்கன்னா சந்திரசேகர் ஐயா, ஆனந்தி மேடம், ரத்தனகுமார் அவர்கள், பிரகாஷ் அவர்கள், இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்க நிறுவனர் டாக்டர் பூபதிராஜன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த அளவுக்கு நிறைய ஜோதிடர்களுக்கு மத்தியில் பேசுகிறதுக்கான ஒரு தைரியத்தை கொடுத்தவர், ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தவர் என்னுடைய குருநாதர் தங்கமாண்டி ஐயாவின் பொற்பாதங்களை நான் பணிஞ்சுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நான் மேடையில் பேசணும் அப்படின்னு ஒரு காலம் நினச்சதில்லை. ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறோம். என்னுடைய பேசிக் பார்த்திங்கன்னா விஸ்வகர்மா. ஐயா விஸ்வகர்மாவை இன்றைக்கி ஞாபகப்படுத்திட்டாங்க. நான் நகை தொழில் செஞ்சிட்ருக்கிறேன். இந்த ராசிக்கல் மோதிரமெல்லாம் ஐம்பொன்னில் பண்ணி கொடுத்துட்டு அந்த தொழில் தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். நம்ம தொழிலுக்கு ரிலேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஜாதகம் படித்தோம். ஒரு 10-12 வருஷமாக ஜாதகம் படித்தோம், ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஐயா சொன்னாங்க, நவமணி ஐயா பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னு. நானும் பிறந்தது புனர்பூச நட்சத்திரம் தான். அப்போ குருவோட நட்சத்திரம், இத்தனை குருமார்கள் மத்தியில் பேசக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு. குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம், இந்த குரு ஐயா சொன்ன மாதிரி ஒருவேளை எனக்கு இழுத்து விட்டுருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை தான். ஓகேங்களா? பெரிய அனுபவம் சாலைகளுக்கு முன்னாடி நான் பேசுகிறேன். ஏதாவது சில தயக்கங்கள் இருந்தாலும் எங்களை மன்னிச்சிடணும், சரிங்களா? அதே மாதிரி எழுதி வச்சுட்டு பேசாதீங்க அப்படின்னாங்க. எனக்கு அனுபவம் கொஞ்சம் அப்படியே கம்மி தான். ஜாதகம் ஆஃபீஸில் பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். ஆனால் மேடையில் முன்னாடி பேசும்போது நிறைய விஷயங்கள் என்னென்னா தடுமாறிடுது வார்த்தைகள். அதனால் ஒரு சில குறிப்புகள் எடுக்க வேண்டியது அப்படிங்கிறது இருக்குது. அதாவது என்னென்னா, மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா. இது மார்கழி மாதம், தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதம், காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 9ஆம் பாவத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு என்னுடைய விருப்பம். 9ஆம் பாவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அதாவது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. ஒருவருடைய ஜாதகத்தில் 9ஆம் இடமும் 9ஆம் அதிபதியும் பலமாக இருந்து சுபகரங்கள் தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகரின் வாழ்வும் வளமும் மங்காத புகழோடு இருக்கும். பெரும் செல்வந்தராக இருப்பார். அவர்கள் இல்லத்தில் சங்கு கட்டாயம் இருக்கும். சங்கு வச்சு பூஜை பண்ணுவாங்க. இவர்கள் சங்காபிஷேகம் செய்வது அல்லது சங்காபிஷேகத்தில் கலந்து கொள்வது பெரும் யோகத்தை தரும். அது மட்டும் இல்லை, அவங்க இல்லத்தில் பார்த்திங்கன்னா சங்கர் சங்கீதா அப்படிங்கிற பேர் இருக்கும். அதாவது இந்த பாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு விளக்கம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது, சரிங்களா? 9ஆம் பலமானால் அவ்வளவு சிறப்பு சிறப்புள்ளதாக பார்த்திங்கன்னா 9ஆம் பாவம் இருக்குது, சரிங்களா? இவங்க சங்காபிஷேகத்தில் கலந்துக்கிறது, சங்கு வச்சு பூஜை பண்ணுறதெல்லாம் பெரும் யோகத்தை தருகிறது. விஷ்ணு வழிபாடு செய்து கொள்வது, சங்கமேஸ்வரர் வழிபாடு செய்து கொள்வது 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்கிறது. ஓகேங்களா? 9ஆம் அதிபதி வலுத்தால் சுதந்திர மனப்பான்மை உள்ளவர், ஆளுமை குணம் அப்படிங்கிறது இருக்கும். சுதந்திர மனப்பான்மை என்ன? அவங்க தனிப்பட்ட முறையில் அது ஒருத்தர் பக்கம் வேலைக்கு போக மாட்டாங்க. அடிமையாக ஒருத்தர் வேலைக்கு போக மாட்டாங்க. சொந்தமாக தொழில் செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு மிகுதியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க திருமணமானதுமே உடனே தனி கொடுத்துன்னு போகணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும்.
சரிங்களா? காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தந்தையினுடைய ஸ்தானம், பாக்கியஸ்தானம், உபதேச ராசி, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் கோவில்கள், பள்ளி, கல்லூரிகள் அப்படிங்கிறது இருக்கும். பக்கத்தில் ஆசிரியர்கள் குடியிருப்பாங்க, அல்லது ஆசிரியர் உள்ள குடும்பமாக அது வந்து இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி வந்து இருக்கும். தனுசு வந்து குருச்சேத்திர வீடு, யுத்த பூமின்னு சொல்லுவாங்க. குருச்சேத்திர வீடு, யுத்த பூமி அப்படிங்கிறது. அது பேரே பாருங்க, வில்லு அம்பு தான் அதனுடைய சின்னமே. சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா பந்தபாசம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். குறைவுன்னு நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. அவங்க வந்து வருமானத்துக்காக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு வாய்க்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம். யுத்த பூமி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அது குருச்சேத்திர வீடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த பந்தபாசம் இருக்காது அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரத போர் நடக்கணும் அப்படின்னு ஒரு இடம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு கிருஷ்ண பரமாத்மரை சொல்கிறாங்க. கிருஷ்ணா, நீயே போய் ஒரு இடத்த தேர்ந்தெடு, எந்த இடத்துல யுத்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா லட்சக்கணக்கான குதிரைப்படைகள், யானைப்படைகள், வீரர்கள் இருப்பாங்க. அவ்வளோ பெரிய இடம் வேணும். அப்படிங்கும்போது கிருஷ்ண பரமாத்மா போய் அந்த மகாபாரத போர் நடக்கிறதுக்கு, அந்த யுத்தம் நடக்கக்கூடிய அந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு போகிறாரு. நிறைய இடங்களை பார்க்குறாரு. அவர் மனசுக்கு அவ்வளோ பிடிக்கல. குறிப்பிட்ட மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கொஞ்சம் அந்த இடம் பிடிச்சிருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி வந்து அவருடைய நிலத்துக்கு வந்து தண்ணீர் பாய்ச்சிட்டு இருக்கிறார். தண்ணீர் பாய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த மடையை மாறி விடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மடை வந்து நிற்கவே இல்லை. தண்ணியினுடைய வேகத்துக்கு மடை நிற்க மாட்டேங்குது. எவ்வளோ கல் மண் போட்டு போட்டு பார்க்குறாரு, மடையை நிற்கல. இவர் போராடி போராடி பார்க்குறாரு. அந்த தண்ணி வந்து வர்ற வேகத்துக்கு மடை நிற்காதனால என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த விவசாயினுடைய சின்ன பையன் அப்பா அப்படின்ட்டு ஒடியாராம். அந்த விவசாயி என்ன பண்ணார், அந்த பையன் கிட்ட வந்தது, அவர் கையில் வச்சுருக்கிற மம்டியில் ஒரே போட்டு போட்டு அதை ரெண்டாக அந்த உடலை வச்சு அந்த மடைக்குள்ளே வச்சு மண்ணள்ளி போட்டது மடை நின்றுச்சு. தண்ணி வேறு வயலுக்கு பாஞ்சிட்ருக்குது. அப்போ அந்த கிருஷ்ண பரமாத்மா அதை பார்த்து முற்பட்டு தான் இந்த இடம்தான் வந்து மகாபாரத போர் நடக்கிறதுக்கு உசித்தமான இடம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஆக தனுசுக்கு வந்து நிறைய வரலாறுகள் உண்டு. 2 திருமணம் பண்ணவங்க இல்லை ஏன் வந்து பார்த்திங்கன்னா பந்தபாசத்துக்கு வந்து கட்டுப்பட மாட்டாங்க அப்படின்னா, நடக்கிற போருக்கு அண்ணன் தம்பி தான் நடக்குது. பஞ்சபாண்டவர்கள், கௌரவ 2 அண்ணன் தம்பி இல்லைங்களா? அதனால் இந்த இடம் தான் வந்து இவங்களுக்கு யுத்தம் நடக்கிறது சரியான இடம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு கதை. இப்போ தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 திருமணம் அப்படிங்கிறது, காதல் திருமணம் அப்படிங்கிறது இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. 9இல் மாந்தி இருந்தால் தந்தை வழியில் துர்மரணம் அப்படிங்கிறது இருக்கும். தந்தையுடன் பிறந்த ஒருவர் இளம் வயதில் இறந்திருப்பாங்க அல்லது பிரிஞ்சிருப்பாங்க, எங்கேயாவது தூரமாக எங்கேயாவது போயிருப்பாங்க. திதி தர்ப்பணம் கொடுக்காத குடும்பமாக வந்து அவங்க இருப்பாங்க. 9இல் மாந்தி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஜீவசமாதி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த ஜாதகருக்கு தந்தையை இழந்தோ அல்லது பிரிந்தோ இருக்கக்கூடிய காலகட்டம் அவருக்கு வளர்ச்சியை தரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அதே போல் தந்தை வழியில் மருத்துவர், சாமி ஆடுறவங்க, குறி சொல்கிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களாம் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஜாதகருக்கு புத்திரம் சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். இவங்க தீட்டு வீட்டில் வந்து சாப்பிட மாட்டாங்க. எனக்கு தீட்டு சாப்பாடு ஒத்துக்காதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்து இருக்கும். 9ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாரோ அந்த பாவக காரக சம்பந்தமான ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து செய்தால் பெரும் வெற்றி அடைவாங்க. அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஐயா, எனக்கு 9ஆம் அதிபதி 5 இருக்கிறாரு, நான் என்ன தொழில் செய்யலாம் சொல்லாங்களா? செய்யலாங்களா? ரொம்ப நன்றி. என்னங்க? பரம்பரை தொழில். பரம்பரை தொழில் ஜோதிடம். நான் பரம்பரை தொழிலே செய்கிறேன், குலத்தொழில். ஏன்னா பாருங்கள், நான் ஜவுளி கடையில் கூட வேலை செஞ்சுருக்கிறேன். ஜவுளிகள் என்னென்னமோ செஞ்சு பல தொழில் செஞ்சுட்டோம். சாயப்பட்டறை வச்சுருந்தோம், சலப்பட்டறை வச்சுருந்தோம், டீ கடை, ஹோட்டல் கடை வச்சுருந்தோம்,
ஜவுளிகளில் வேலை செஞ்சோம். அப்புறம் கடைசியாக கொண்டு வந்து எங்கே கொண்டு விட்டுதுங்க, பரம்பரை தொழில் ஜோதிடம். அப்போது அந்த கிரகங்கள் தன்னுடைய கடமை சரிவர செய்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? அந்த மாதிரி 9ஆம் அதிபதி வந்து பலம் குறைந்தால் நல்ல நேரம் பார்த்து ஒரு காரியத்தை செய்ய முடியாது. 8 to 9ன்னு ஒரு ஜோசிகார் குறித்து கொடுத்தார் அப்படின்னா 9 மணிக்கு மேலே தான் அவங்க வந்து அந்த காரியத்தை செய்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு தடை வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் அதிபதியும் சூரியனும் பலமானால் அரசாங்க உத்தியோகம் அமையும், இறையருள் உண்டு. சூரியனும் குருவும் தொடர்பு கொண்டால் இந்த பெரிய பெரிய மில்லு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, மாவு மில்லு, கோதுமை மாவு மில்லு, இந்த வேறு என்ன மைதா மாவு, இந்த மாதிரி மாவு சம்பந்தமான மில்லு, பெரிய பெரிய மில்லை வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு உண்டு. 9ஆம் அதிபதிக்கு புதன் தொடர்பு கொண்டால் சட்டம் படிப்பாங்க, வக்கீலாக இருக்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஆடிட்ரு, இந்த மாதிரி கணிதம் சம்பந்தமானது, ஆசிரியர் தன்மை உள்ளது, இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். குருவும் சனியும் நல்ல நிலையிலிருந்து தொடர்பு கொண்டால், புதனோடு சேர்ந்து 9ஆம் இடத்துக்கு தொடர்பு கொண்டால் நீதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு அதிகம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேது வந்து அப்படியே சைடில் நின்று பார்ப்பார் அவங்கள. கேதுவுடைய தொடர்பு இருந்ததுன்னா அந்த சட்டத்துறையிலையும் பெரும் புகழ் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. இப்போது 9ஆம் அதிபதி 9, 4, 9, 5 இவங்கெல்லாம் எப்பவுமே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? படிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. எந்த ஒரு பாவத்துக்குமே 9, 10 தொடர்பு கொண்டால் சிறப்பு. செவ்வாய் அல்லது 4ஆம் அதிபதி நின்ற வீட்டுக்கு 9 குடையவன் பலமானால் உரிய வயதில் சொத்துக்கள் வந்து அமையும், தங்கு தடையின்றி வீடு கட்டுவார். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் 9, 4 தொடர்பு போது உயர்கல்வி, வெளிநாட்டில் போய் படிக்கிறது, இந்த மாதிரி அம்சமெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் அதிபதி நின்ற வீட்டுக்கு 9 குடைவன் பலமானால் பொருளாதாரத்தின் நன்கு வளர்ச்சி, வாக்குப்பளிதம் ஏற்படும். இதெல்லாம் ஜோதிடர்களுக்கு, மருத்துவர்களுக்கு இப்படியெல்லாம் வக்கீல் இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க பேசியே ஜெயிச்சிருவாங்க, அது பழிக்கும். சரிங்களா? வக்கீல் தொழில் வந்து பார்த்திங்கன்னா வாக்காள் தொழில், வக்கீல் தொழில் சிறப்பாக இருக்கும். அதே போல் வாக்காள் தொழில் செய்வாங்க. அதிகம் பணம் புழங்கும் இடத்தில் உத்தியோகம் அமையும். 2ஆம் அதிபதி நின்ற வீட்டுக்கு 9 குடையின் பலமாகும் போது அதிகமாக பணம் புழங்குற இடம் எங்கேயோ அங்கே அவங்களுக்கு உத்தியோகம் அமையும். பேங்கில் உத்தியோகம் அமையலாம். அதிகமாக எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்திரம் எழுதுறாங்கல்ல, அங்கே எங்கே அதிகம் பணம் முழங்குதோ அங்கே வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகம் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் அதிபதி குரு அல்லது சூரியன், இவர்கள் யாராவது ஒருவருக்காவது 9ஆம் அதிபதி பலமானால் உரிய வயதில் புத்திர பேரு கிடைக்கும், குழந்தை பாக்கியம் அமையும். அந்த குழந்தையிலும் பிற்காலத்தில் பேரும் புகழ் அந்தஸ்தை அடைவார்கள் அப்படின்னு ஒரு விதி. 11ஆம் அதிபதி நின்ற வீட்டுக்கு 9ஆம் அதிபதி பலமானால் அவங்க செய்கிற தொழிலில் நல்ல லாப நிலை உருவாகும். அவங்களுடைய எண்ணங்கள், விருப்பங்கள் ஈடேறும். ஆசை விருப்பம் படிக்குது 11, அது வந்து ஈடேறும் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதே போல் காதல் திருமணம் இருக்கிறது, 2 திருமணம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து அமையும். 9ஆம் அதிபதி பலமானால் பெரிய பெரிய ஆலயங்களில் பூஜை செய்யறதுக்கான சந்தர்ப்பங்கள் வாய்க்கும். பாருங்கள், பெரிய பெரிய ஆலயங்கள்னா இப்போ திருப்பதி, ஸ்ரீரங்கம், மூகாம்பிகை கோயில், இந்த மாதிரி பெரிய ஆலயங்களில் எல்லாருமே போகலாம். என்ன அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது அவங்களுக்கு விஐபி தரிசனம் அப்படிங்கிறது கிடைக்கும். பெரும்பாலும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா, ரஜினிகாந்த், மோடி, முகேஷ் அம்பானி, பெரிய பெரிய ஆளுகள்லாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. 1, 5, 9, 10, 11 இந்த அமைப்பு வந்து அவங்களுக்குள்ள ஏதாவது வகையில் தொடர்பு வந்துடுது. அவங்க பேர், புகழ், அந்தஸ்தோடு வந்து வாழ்கிறாங்க. பெரும்பாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்தினங்கள் செய்து கொடுக்குற தொழிலை செய்கிறோம். ஐம்பொன்னில் செய்து கொடுத்துருக்கோம் 25 ஆண்டு காலமாக. நான் செஞ்சு கொடுக்குற அத்தனையும் பார்த்திங்கன்னா
1, 5, 9 கனெக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வேறு எந்த குழப்பமும் தேவையில்லை. 1, 5, 9 திரிகோணத்தை இயக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் கட்டாயம் அவங்க நன்மைகள் செய்தே தீரும். கெடுதல் செய்யறதுக்கான வாய்ப்பே இல்லை. சரிங்களா? ஏன்னா எனக்கு முதல்ல ஒரு ஜோசிகார் சொல்லி தான் நானே அதை எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கு வந்தேன். நான் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியாது. ஒரு ஜோசிகாரன் சொல்லி கொடுத்தார். சரிங்களா? திருப்பூரில் அவர் பேர் மோகனகிருஷ்ணன் பேர். ஏன்னா அவருக்கு நன்றி சொல்லணும் கண்டிப்பாக அந்த நேரத்தில். ஏன்னா அவருக்கு என்ன, நீங்கள் சும்மா மோரம் செஞ்சுட்டு ஜோசி போய் விற்கிறீங்க, இந்த அமைப்பில் செஞ்சு கொடுங்க, உங்கள் வாடிக்கையாளருக்கு நல்லா சக்ஸஸ் கிடைக்கணும். 25 ஆண்டுகளாச்சு சக்ஸஸ் கிடைச்சிது. அதுக்கு பிறகு தான் ஜோதிடம் பழகணும். ஜோதிடர்கள் மத்தியில் நம்ம பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைச்சிது. அப்படின்னா எல்லாமே ஒரு நல்ல நோக்கத்தில் போயிட்டு இருக்கிறதுனால தான். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 9 குடையவன் பலமானால் அடுத்தடுத்து சுபகாரியங்கள் நடக்கும். லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவாக வராதா அப்படின்னா, அந்த பாவம் திதிசூனியமாகவோ அந்த பாவ அதிபதி யாராவது வக்கரம் நீசம் அஸ்தங்கிறதுனா கொஞ்சம் மாறும். அதுக்கு தகுந்த சுய ஜாதகத்தில் அது தகுந்த மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. 9ஆம் அதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாரோ அதனுடைய அதிதேவதை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 9ஆம் அதிபதி நவாம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதனுடைய கிழமையில் செய்கிறது சிறப்பு. அதுலேயும் ராசி கட்டத்தில் 3 கட்டத்துக்குள்ள கேது இருக்கும்போது காலையிலையும், 4 கட்டத்திலேருந்து 6 கட்டம் வரைக்கும் கேது இருந்தால் மாலை நேரத்திலையும், 4 கட்டத்துக்கு 7 கட்டத்துக்கு மேலே 12 வரைக்கும் கேது இருந்துன்னா மதியம் மாலை நேரத்திலையும் வழிபாடுகள் செய்யும்போது அந்த அதிதேவதை பார்த்திங்கன்னா அருளாசி கண்டிப்பாக கிடைக்கும்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுது. ஓகேங்களா? அந்த அதிர்ஷ்ட தெய்வத்தை அந்த மாதிரி வழிபாடுகள் செய்யுறது நல்லது அப்படின்னு. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ 3, 7, 11 இருந்தால் மாலை நேரத்தில் பஜனை வழிபாடு செய்யலாம். 1, 4, 10 அந்த அதிதேவதை இருக்குது, அந்த நட்சத்திர அதிதேவதை இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஆடைகள் தானம் வழங்கி வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதாவது ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் அதிபதி பலமாகி லக்னத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் சகலவிதமான யோகங்களையும் அனுபவிக்க உடையவர். சரிங்களா? ஆண் வாரிசு உண்டு. 3 விதமான வருமானங்கள் அவருக்கு வரும். அதில் வாடகை வருமானம் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். ஏன் வாடகை வருமானம் வருது அப்படின்னா, லக்னத்தில் இருக்கிற 9ஆம் அதிபதி 7ஆம் இடம், 7ஆம் பார்வையை 7ஆம் பாவத்தை பார்ப்பார். அப்போ 6க்கு 2 வாடகை வருமானம் வருவதற்கு வாய்ப்பு அவருக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம். வெளிநாடு, வெளியூர், இந்த நீண்ட தூர பயணங்கள் அவருக்கு நல்லபடியாக அமையும். நினச்சா கிளம்பிடுவாங்க. நாம் நினச்சா போக முடியுமா? வேலை இருக்குது, வருமானம் இல்லை, ஏதோ ஒன்று சொல்லுவோம். ஆனால் 9ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு யோகங்கள் தேடி அமைகிறது. கோவில், மடம், திருப்பணி இது செய்யக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு அமைகிறது. 6ஆம் இடத்திற்கு 8ஆம் இடமாக லக்னம் வருவதால் அவங்க முதல் உத்தியோகத்தை இழந்துருவாங்க. 9ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது ஆசிரியர், பேராசிரியர் இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கும். எப்பொழுதும் பணம் சார்ந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் பிரச்சனை வரும். புரியுதுங்களா? ஜாதகருக்கும் மன வாழ்க்கை சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இல்லைன்னா உத்தியோகத்திற்காக வெளியூர், வெளிநாடுகளுக்கு போயிடுவாங்க. 38 வயசுக்கு மேலே பெரும் வளர்ச்சி அடைவார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஜோதிடம், சட்டம் இது மாதிரி படிக்கிறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. 9ஆம் அதிபதி 3ல் இருந்ததுன்னா தந்தை இடமாறி வந்தவர். தந்தைக்கு ஒரு 27 வயசில், 27 வயசில் ஒரு விபத்து கண்டம் கட்டாயம் சந்தித்திருப்பார். அதே போல் ஒரு முறையாவது ஒரு தற்கொலை எண்ணம் அப்படிங்கிறது அந்த தந்தைக்கு வந்திருக்கும். மாற்றத்தை விரும்பக்கூடியவராக இருப்பார் தந்தை. ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளில்
தைரியமாக துணிஞ்சு இறங்கி அதில் ஜெயிச்சிருவார். அது வெற்றியும் கிடைக்கும். சரிங்களா? தொலைத்தொடர்பு துறை இவர்களுக்கு சாதகமாக வெற்றியை தேடி தரும். 9ஆம் அதிபதி நாள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு சொத்து மதிப்பு மிக்க சொத்தாக இருக்கும். சார், நான் ஒரு இடம் ஒன்று வாங்குகிறேன், அது அவுட்டரில் தான் இருக்குது, ரொம்ப பள்ளமாக இருக்குது, ரொம்ப காடாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு இடத்துல வாங்கினா எதிர்காலத்தில் அந்த இடத்துக்கு ஒரு மதிப்பு கிடைக்குமா, வாங்கலாமா அப்படின்னா 9ஆம் அதிபதி நாளில் போய் இருந்தால் கட்டாயம் வாங்கலாம். எப்பேற்பட்ட இடத்துல வாங்கலாம், அந்த இடம் வந்து இன்றைக்கி பெருமளவுக்கு மதிப்பு மிக்கதாக மாறும் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஏன்னா இப்போ இடம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளேயே போய் வாங்கிறது, இவ்வளோ தூரம் தள்ளியே வந்து வாங்கிறது அப்படின்னு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, நம்ம அலட்சியமாக விட்டுருவோம். ஒரு 4 வருஷம் கழித்து போய் மறுபடியும் இடம் தேர்றதுக்கு போனோம்னா அந்த இடத்துக்கு பக்கத்தில் நிறைய பங்களா வீடெல்லாம் இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அனுபவத்தில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரிங்க 9 நாள் கனெக்ட் ஆகும்போது பெரிய பெரிய பங்களா வீடாக தான் கட்டுவாங்க. பெரிய பங்களா வீடு. சரிங்களா? பங்களா டைப்பில் தான் இருக்கும். கட்டாயம் ஒரு பெரும் பதவியில் இருப்பாங்க. 4ஆம் இடங்கிறது பதவி, பெரிய பதவியில் இருப்பாங்க. இந்த 9 நாள் கனெக்ஷன் வந்து இதுக்கு சனி மாந்தி தொடர்பு கொண்டால் தண்ணியில் கண்டம் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் அதிபதி தொடர்பு கொண்டால் இருதயம் சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு கணக்கு. 4ஆம் இடம் இருதயம். தாயாருக்கும் கற்பப்பை சார்ந்த ஒரு தொந்தரவு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. 4 தாய் 9 கற்பப்பை. சரிங்களா? 9ஆம் அதிபதி 5இல் இருந்தால் ஜாதகருக்கு அதிர்ஷ்டமிக்கவர், ஆழ்மன திட்டங்கள் வெற்றியடையும். அப்படியே நான் சொன்னேன் 9ஆம் அதிபதி எனக்கு 5இல் இருக்குதுங்க அப்படின்னு. அதிர்ஷ்டம் எந்த அளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு 5ஆம் இடம் திதி சூனியம். அதனால் அதிர்ஷ்டம் கிடைக்கும், ஆனால் ஒரு அளவுக்கு. ஏன்னா ஒரு பாவம் ஏதாவது ஒரு வகையில் திதி சூனியமோ அல்லது ஏதோ பாதகமோ பாவகிரகங்களுடைய சேர்க்கையோ இருப்போ இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பரிசை கொஞ்சம் குறைச்சி கொடுங்களேன்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும். நாகேஷ் கேட்குற மாதிரி இருந்தாலும் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி பரிசை கொஞ்சம் குறைச்சி கொடுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். திருமணம் ஆகாதவர் புத்திரதோஷம் உள்ள குடும்பமாக இருக்கும் 9ஆம் அதிபதி 5இல் இருந்தால். அரசு உத்தியோகம், அறநிலைத்துறையில் உத்தியோகம் அமையும். குலதெய்வம் கோவில் கட்டுறது, ஸ்கூல் காலேஜ் நடத்துறது, இது மாதிரி அமைப்புகள்லாம் 9-5 கனெக்ட் ஆகும்போது கிடைக்குது. மோட்டார் தொழில் அதிர்ஷ்டம் தருகிறது. நிர்வாக திறமை உடையவராகவும் இருப்பார். 9ஆம் அதிபதி 6இல் இருந்தால் முதல் முயற்சியிலேயே வேலை கிடைச்சிடும். ஏன்னா 9ங்கிறது அதிர்ஷ்டம் இல்லைங்களா? முதல் முயற்சியிலேயே வேலை கிடைச்சிடும். வெளியூரில் உத்தியோகம் அமையும். வேலையாட்களால் வளர்ச்சி உண்டாகும். தந்தை கடுமையான உழைப்பாளியாக இருப்பார். அதே மாதிரி பாவகிரகங்கள் தொடர்பு கொண்டால் கடன், நோய், வம்பு வழக்குகள் இதெல்லாம் வர்றதற்கு வாய்ப்புகள் உண்டு. மருத்துவ செலவு உள்ள குடும்பமாக இருக்கும். சரிங்களா? ஜாதகருக்கு தந்தை பாக்கியம் அடைவதற்கு தடை தாமதம் இருக்கும். 9-6 9ங்கிறது தந்தை ஸ்தானம். ஜாதகருக்கும் இருக்கும், அவங்க தந்தைக்குமே இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் அனுபவிப்பதற்கு தடை இருக்கும். 9ஆம் அதிபதி 7இல் இருந்து குரு செவ்வாய் தொடர்பு கொண்டால் அவங்க வந்து கல்யாண மண்டபம், திருமண மண்டபம் கட்டலாம். திருமண அமைப்பு, மேட்ரிமணி, இது மாதிரி விஷயங்கள்ல அவங்க ஈடுபடலாம். அவங்களுக்கு நல்லா சாதகமாக இருக்கும். சூரியன் சனி தொடர்பு கொண்டால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூரினல் பிரச்சனை, கல்லடைப்பு அப்படிங்கிறது வரும். 7ஆம் இடம்ங்கிறது யூரினல் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி நின்ற வீட்டுக்கு 9 குடையவர் கோச்சாரத்தில் பலமாகக்கூடிய நேரத்தில் 7ஆம் இடம் சார்ந்த வகையில் நன்மையை தரும். திருமணத்தை கொடுக்கலாம். சரி, திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கூட்டு சேர்ந்து ஒரு தொழில் செய்யலாம். இந்த மாதிரி அமைப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடம்ங்கிறது 2வது குழந்தை. புரியுதுங்களா? 7ஆம் அதிபதி நின்ற இடத்திற்கு 9 குடைவன் கோச்சாரத்தில் பலம் பெறும் காலத்தில் 2வது குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு 2வது திருமணத்துக்கு.
9ஆம் அதிபதி 8இல். பெரும்பாலும் இந்த 6, 8, 12 நம்ம என்ன சொல்லுவோம்னா எப்பவுமே கொஞ்சம் அதுக்கு அவனுடைய தரத்தை கொஞ்சம் குறைச்சதுன்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா துர்ஸ்தானம் அப்படிங்கிறதுல. 9ஆம் அதிபதி 8இல் இருந்து குரு சனி தொடர்பு கொண்டா பெட்ரோல் பங்கு வச்சு நடத்தலாம். பெட்ரோல் பங்கு, இந்த எல்ஜிபி கேஸ் இருக்கு இல்லைங்க, இந்த கேஸ் பங்கு, கேஸ் ஏஜென்சி, இதெல்லாம் நடத்தலாம். அவங்க பெருசளவுக்கு லாபம் கிடைக்கும். சரிங்களா? பெரிய பெரிய குடோன் கட்டி வாடகை விடலாம். குடோன் அப்படின்னாவே இது 8ஆம் இடம் தான். சரிங்களா? 8ஆம் இடம் பலமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காம்ப்ளெக்ஸே இருக்குது, கீழே ஒரு குடோன் மாதிரி கட்டிக்கிறாங்க, மேலே ஒரு குடோன் மாதிரி இருக்குது. அப்படின்னா அவங்க 8ஆம் இடம் பலமாக இருக்கும். அதுக்கு 9, 5, 9 ஏதோ ஒன்று தொடர்பு வந்து கட்டாயம் இருக்கும். சரிங்களா? அதே போல் வந்து 8ஆம் இடம் அப்படிங்கிறது செகண்ட்ஸு, அதாவது எப்படின்னா ஒரு வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கக்கூடிய ஒரு பொருள், டேமேஜ் ஆன பொருள். இந்த காயலாங்கடை நடத்துகிறவங்க ரீ ஒர்க்கு ரீயூஸ் பண்ணுறதுல பொருளெல்லாம் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். எங்கள் கடைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய குடோன் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, டிவி இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. பெரிய குடோனில், ஷோரூம் கிடையாது. இந்த கம்பெனிலேருந்து லோடாகி வரும் பாருங்க, வரும்போது அந்த வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜெல்லாம் சின்ன சின்னதாக கொஞ்சம் ஒடுங்கு விழுங்குது பார்த்தீங்களா, ஒரு சின்ன சின்ன ரிப்பேர் ஆகும், கீரில் கீது விழுவும். அதை கொண்டே ஷோரூமில் வந்து விற்க முடியாது, அதை அப்படியே குறைஞ்ச விலைக்கு தள்ளி விட்ருவாங்க. அதை வாங்கிட்டு வந்த ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாரு. அந்த ஏரியா எல்லாத்துக்குமே தெரியும், அங்கே போனால் பழசாக ஒன்றுவான். பழசுன்னா பழசு பொருள் கிடையாது, புதுசு தான். ஆனால் வெளியில் அந்த பாக்ஸ் ஐட்டம் கொஞ்சம் சின்ன டேமேஜாக இருக்கும். அது 10, 20 வருஷத்துக்கு நீடிக்கும். அந்த மாதிரி பொருள் அவங்களுக்கு பெரும் வெற்றியை தரும். பெரிய குடோன் கட்டி வாடகைக்கணும். அந்த கார்மெண்ட்ஸு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் 9, 8 சம்மந்தப்பட்டதுன்னா அவங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபத்தை தரும். சார் சனி மட்டும் தொடர்பு கொண்டுச்சுன்னா, குரு தொடர்பு கொள்ளல, சனி மட்டும் தொடர்பு கொண்டால் தீராத வியாதியை தரும். ஆறாத புண்ணு, ஒரு சில பேருக்கு புண்ணு வந்துருச்சுன்னா ஆறவே ஆறாது, விரலை எடுங்கம்பாங்க, அப்புறம் கால் எடும்பாங்க, அப்படியே எடுத்துருவாங்க. 9, 8 சம்பந்தப்பட்டு சனியும் தொடர்பு கொண்டால் ஆறாத புண் அப்படிங்கிறது உண்டு. அவங்களுக்கு மன வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கும், காதல் திருமணம் இருக்கும், தந்தையின் வாழ்க்கையில் ஒரு ரகசியம் இருக்கும். 8ஆம் இடம் ரகசியம், புரியுதுங்களா? 8ஆம் இடம்ங்கிறது ஒரு ரகசியம். அது நேரு 7ஆம் இடமா 2ஆம் இடத்தை பார்க்குதா, அப்போ தந்தையின் வாழ்க்கையில் ஒரு ரகசியம் அப்படிங்கிறது இருக்கும். ஆமாம், இதே பெண் ஜாதகமாக இருக்குது அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த ஒரு தொந்தரவு அப்படிங்கிறது இயற்கையாக அவங்களுக்கு வந்து இருக்கும். 9ஆம் அதிபதி 9இல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தந்தை யோகமானவர், வசதி வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழியில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது, திருப்பணிகள் செய்த குடும்பமாக இருக்கும். பதவி உண்டு, அரசு வருமானம் உள்ள குடும்பமாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் படிக்கிறாங்க பாருங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்க நோட்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பெரிய ஜோதிடர்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்காவது இது வந்து பயன்படும். இன்றைக்கி ஜாதகம் பார்க்க வர கஸ்டமரே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. எனக்கு திசாபுத்தி நடக்குது, இத்தனை வருஷம் வரைக்கும் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, என்னங்க அப்படின்னு கேட்டு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? 9ஆம் தேதி 9ல் பதவி உண்டு, அரசு வருமானம் உண்டு. ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டசாலியாக இருப்பார். ஜாதகர் ஒரு மத்தியம வயசுக்கு பிறகு வந்து பெரும் அபாரமான வளர்ச்சியை அடைவார். பாவகிரகங்கள் தொடர்பு கொண்டால் ஜாதகருக்கு வேறொரு தொடர்பு அப்படி இருக்கும். சரிங்களா? எப்பவுமே அந்த 9ஆம் இடம்ங்கிறது வந்து கொஞ்சம் கவனித்து பார்த்து பாவகிரகங்க தொடர்பு இருக்குதா அப்படின்னு பார்க்குறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா 9 தான் 2ஆக கொடுத்துரும். 7 கெட்டு போய் 9 மட்டும் பலமாச்சுன்னு வச்சுக்கோங்க, 2 தினம் அமைஞ்சிரும். சரிங்களா? அந்த மாதிரி சகோதர சகோதரி ரொம்ப நல்லா இருப்பாங்க. 9ஆம் அதிபதி 10இல் இருந்தது அப்படின்னா இது தர்மகர்மாதிபதி யோகம். ஒரு திரிகோண அதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பு. பொருளாதாரம்ங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். 9, 10 தொடர்பு, பொருளாதாரம் வந்துக்கிட்டே இருக்கும். தந்தைக்கு பதவி உண்டு, பிரதி பலன் எதிர்பாராமல் வந்து ஒரு உதவி செய்வார். தத்து போனவங்க, தத்து எடுத்தவங்க அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க யாராவது இருப்பாங்க. ஏன்னா 10ங்கிறது தத்து,
தத்து கொடுக்கறது, தத்து புத்திர யோகம் சொல்லுவாங்க, புத்திர தோஷம். அதே மாதிரி புத்திர தோஷம் உள்ள ஒரு குடும்பமாக அது இருக்கும். 10ஆம் இடம் கர்மஸ்தானம் அப்படிங்கிறதுனால வயிற்றில் உருவாகக்கூடிய குழந்தை அவங்களுக்கு அந்த டைமில் திசாபுத்தி சரியில்லை அப்படிங்கும்போது அந்த குழந்தை இறந்தே பிறக்கும், அல்லது ஏதாவது ஒரு வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களே என்ன பண்ணுவாங்க, அழிச்சிருவாங்க. மருத்துவம், சட்டம், இந்த மாதிரியான துறையில் மிகவும் புகழின் உச்சியில் இருப்பாங்களாம். தந்தை தொழில், குலத்தொழில், இதெல்லாம் அவங்களுக்கு அமையும். 9ஆம் அதிபதி 10ல் இருந்ததுன்னா, எனக்கு 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியுமே லக்கணத்தை பார்க்குறாங்க. அப்போ வந்துடுது இல்லைங்களா, அப்போ அது குலத்தொழில் வந்துடுது இல்லை. எங்கே வந்தாலுமே அந்த பாவமும் அந்த காரக கிரகம் கட்டாயம் ஒரு விஷயத்தை கொடுத்துருது. இன்னுமே ஜோதிடம் மட்டும் பார்த்தீங்கன்னா கூட நான் வேலை தான் மெயினாக போயிட்டுருக்குது. ஜோதிடம் பார்த்தாலும் கூட வேலை தான் மெயினாக போயிட்டுருக்கு. தந்தை தொழில் குலத்தொழிலை தந்தையின் தொழில் செய்வாங்க. விபத்து கண்டம் ஏற்படும், ஏன்னா 10ஆம் இடம் கர்மஸ்தானங்கனால விபத்து கண்டங்கிறது இருக்கும். 9ஆம் அதிபதி 11 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தந்தைக்கு ஆயுள் பலம், தந்தை பெரிய குடும்பத்தை சார்ந்தவராக இருப்பார், புகழ்மிக்கவராக இருப்பாங்க. வங்கித்துறை, வருவாய்த்துறையில் இவங்களுக்கு வேலைகள் அமையும், வெளியூர் வெளிநாடு தொடர்புகள் அமையும். சரிங்களா? ஹோட்டல் தொழில், ரெஸ்டாரண்ட்டு, இது மாதிரி உணவு சார்ந்த ஒரு தொழில் அமைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மொத்த கடனையும் ஒரே தவணையில் தீர்ப்பாங்க. இது கேட்க நல்லா இருக்குல்லங்க, மொத்த கடனையுமே ஒரே தவணையில் தீர்ப்பாங்களாம். 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் இஎம்ஐ வச்சுருக்கவங்க கேட்டால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? ஆமாம். 9ஆம் தேதி 11 மொத்த கடனை ஒரே தவணை தான் அப்படி வச்சுக்க அடைச்சிட்டு வெளியே வந்துடுவாங்க. 9ஆம் தேதி 12 இருக்குது அப்படிங்கும்போது தந்தைக்கு மருத்துவ செலவு, தாயாருக்கும் சுகமான வாழ்க்கை இல்லை, தந்தையின் சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கும், வீடு கட்டுறதுக்கு தடை இருக்கும். 9, 12 தொடர்பாகும் போது மருத்துவ செலவு அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். திருமணம் சார்ந்த பிரச்சனை இருக்கும், தத்து போனவர், தத்து எடுத்தவர் இந்த குடும்பத்திலையும் இருப்பாங்க. பெண் ஜாதகமான கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கும். சமீபத்தில் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு ஒரு 3 ஜாதகம் பார்க்கணுன்னு ஒரு கணவன் மனைவி வந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு மட்டும் ஜாதகம் இல்லை, அவங்க அம்மாவுக்கும் பையனுக்கு மட்டும் ஜாதகம் இருந்துச்சு. அங்கே பையன் ஜாதகத்தை வச்சு பார்த்துட்டு நான் சொல்லிட்டேன், விஷயமெல்லாம் சொல்லிட்டேன். அது என்னுடைய கிளைண்ட் அவங்க நண்பர்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. பையனுக்கு சொல்லி முடிச்சுட்டு சரி அப்பாவுக்கு சொல்லுங்கள் அப்படிமா, அப்பாவுக்கு ஜாதகம் இல்லை. அந்த பையன் மீன லக்னம், 9ஆம் அதிபதி செவ்வாய் மிதுன வீட்டில் இருக்கிறாரு. அந்த மிதுனத்தையே லக்கணமாக போட்டு பலன் சொல்லிட்டு வந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பரிகாரம் சொன்னேன், அது பழிச்சுது, அதுக்காக இந்த விளக்கு சொல்கிறேன். அப்போது மிதுனத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க மிதுனத்தில் செவ்வாய் இருக்குது, 9ஆம் அதிபதி. அவங்க மிதுன ராசியாக தான், வருமானம் தேடி வருதுன்னு சொல்லியாச்சு. 3ஆம் அதிபதி 2ல் இருக்குது, வருமானத்துக்காக நீங்கள் பிரயாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டேன். அது ஃபைனான்ஸ் தான் பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஊர்னு ஒரு நாளைக்கு போயிட்டுருப்பாங்க. 4ஆம் அதிபதி 8ல் இருக்குது, 4ஆம் அதிபதி புதன் 8லேருந்து 2ஆக பார்க்குது. அப்போது உங்களுக்கு குடும்பம் அந்த சொத்து சம்மந்தமான உங்களுக்கு வருமானமெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் 4-8 சம்மந்தமாகும்போது மனதில் கட்டாயம் ஏதாவது ஒரு பய உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். இருதயம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு, சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க, நான் அதுக்கு தான் வந்தேங்க, சொத்து சம்பந்த மாதிரி பிரச்சனை தான். கரெக்டாக சொல்லிட்டீங்க, நிறைய விஷயம் சொல்லிட்டு கடைசியாக தான் பேசணும். சொத்து சம்பந்தமாக பிரச்சனை என்ன பிரச்சனையாக வருங்க அப்படின்னாரு. சார் அது பார்த்தேன், அது திருவோண நட்சத்திரத்தில் இருக்குது. திருவோண நட்சத்திரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம்ங்கிற சொத்து. திருவோண நட்சத்திரம் என்ன சொல்கிறோம், நம்ம வாமனன் பிறந்த நட்சத்திரம் இல்லைங்களா? அதில் ஒரு பாட்டு இருக்குது, 3 அடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே, அடுத்த அடி எடுத்து வச்சு அவன் தலையில் அப்படின்னு அந்த பாட்டு இருக்கும். அப்போது திருவோணத்தில் இருக்குது. சார் ஏதாவது சதுரடி சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருக்கும் சார், நீங்கள் இடம் வாங்கும்போது அடுத்தவங்க இடத்த கொஞ்சம் சேர்த்துக்கிது கரை பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா நீ வீடுக்கு இது கட்டியிருந்தீங்கன்னா அடுத்தவங்க இடத்துக்கு கொஞ்சம் சேர்த்து கட்டியிருப்பீங்க, இது சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, வம்பு வழக்குகளை கொண்டு விட்டுரும்.
அது 8ங்கிறது பெருசு, 6ங்கிறது தான் சின்ன வழக்கு, 8ங்கிறது பெரிய வழக்கு. அந்த வழக்கு வந்து நீடிக்குமே தவிர அவளை சீக்கிரத்தில் விட முடியாது அப்படின்னு சொன்னேன். உண்மைதாங்க, அதுக்கு தாங்க வந்தோம். 2 அடி அதிகமாக கட்டிட்டாங்க சார், இடம் விடாமல் கட்டிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை, 2 அடி கட்டிட்டாங்க. அந்த பக்கத்தில் இருந்தவர் அவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு 5 லட்ச ரூபா பணம் கொடு, இல்லைன்னா இடத்த இடி அப்படிங்கிறார். இந்த கஸ்டமரு எல்லாம் 5 லட்சம் கொடுக்க முடியாது, நீ பண்ணுறதை பண்ணு அப்படின்ட்டார். கடைசியில் அவர் கேஸ் போட்டு கோர்ட்டில் கேஸ் நடக்குது. கேஸ் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ கேட்டார்னா 20 லட்சம் கேட்டார். ஃபஸ்ட்டு அவர் கேட்டது 5 லட்சம், 2வது கேஸ் போட்டது 20 லட்சம். இது என்னங்க பண்ணுறது, இது ஒரு சிக்கலான ஒரு விஷயம், எனக்கு அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னாங்க. சார், இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக விடாது, கண்டிப்பாக இந்த வழக்கு தீர்வுக்கு வராது. நீங்கள் வந்து அனுசரித்து போனால் மட்டும்தான் அங்கே தீர்வுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில கோயில்கள்லாம் எழுதி கொடுத்தேன், இந்த அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு. அடுத்தது என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது அடி அப்படின்னு சொல்கிறோமா. நான் என்ன சொன்னேன், 4வது படிக்கிற பசங்களுக்கு 32 பேருக்கு அடி ஸ்கேல் வாங்கி கொடுங்க அப்படின்னு. ஸ்கேல் 32 பேருக்கு ஸ்கேல் வாங்கி கொடுங்க. நான் சொன்னேன் இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. அதே நேரத்தில் நீங்கள் ஜெயிக்கோடு நினைக்க முடியாது, கண்டிப்பாக அந்த தண்டனை உண்டு, நீங்கள் ஒரு இது வந்து இழந்து தான் ஆகணும். அதுக்காக நீங்கள் அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி பேசுங்க அப்படின்னு சொன்னோம். அவர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி 32 பேருக்கு ஸ்கேல் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு 2-3 நாளைக்கு மட்டும் தான் ஃபோன் பண்ணாங்க. அந்த வழக்கு போட்டவர் வாபஸ் வாங்கிக்கிறேன் எப்படின்னு வேற ஒருத்தர் வச்சு பேசிட்டாங்க. இவராக போகல, வேற ஒருத்தர் வச்சு பேசும்போது சரி வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு 8 லட்ச ரூபா கொடுக்குறதா பேசி முடிவு பண்ணிட்டாங்க. 12 லட்சம் மீதி, அதுதான் நம்ம வந்து எடுத்துக்கணும். முதல்ல அவங்க கேட்டது 8 லட்சம், மன உளைச்சல் அப்படின்னு இருந்தது. சரி, கணவன் மனைவி 2 பேருக்கு பேர்ல சொத்து இருக்குது, சரி மனைவி ஜாதகத்தில் ஏதாவது வேற தீர்வு கிடைக்குமா பார்த்து சொல்லுங்க அப்படின்னாங்க. பார்த்து சொல்லிட்டேன். அவங்களுக்கு புதன் திசையில் ராகு புத்தி நடக்குது. புதன் திசை ராகு புத்தி காலப்பகை திசைங்களா. ஒரு தடவை நான் படித்தேன், நம்ம புலிப்பானை ஜோதிடத்தில் படித்தேன். புலிப்பானை அவங்க சொல்கிறாரு, சித்தர் சொல்கிறாரு, பூமி மனை சேதம் உண்டாம். ஐயா, புதன் திசையில் ராகு புத்தி புலிப்பானி சொல்கிறாரு. நீங்கள் நல்லா சொல்லுவீங்க, ஏன்னா நீங்களே பழைய ஆளு. காலப்பகை தான், காலப்பகை 2026 மே மாதம் வரைக்கும் இருக்குது. உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஏதாவது ஒன்றை இழந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதையும் இழக்காமல் வெற்றி அடைய முடியாது. அவங்க கேட்கறத நீங்கள் கொடுத்துட்டு கொஞ்சம் பின்வாங்கி வந்துடுங்க, கொஞ்சம் நீங்கள் இறங்கி வந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்க செஞ்சாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 லட்ச ரூபா மீதியாச்சு. அது வந்து எனக்கு நான் சொன்ன பரிகாரத்துக்கு ஒரு வெற்றியாக நினச்சிக்கிட்டு உங்களுடைய அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கிக் கொள்கிறேன். அதே போல் இந்த யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிற அனைத்து வாடிக்கையாளர் அனைவரையும் நான் வணங்குகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன், மேலும் புகழுடன். என் பேர் ஏஎல் குணா, ஈரோடு. என்னுடைய ஃபோன் நம்பர் 9965695555. நல்லதொரு சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த அனுபவ ஜோதிடர் குணா ஐயா அவர்களுக்கு நவமணி சண்முகல் ஐயா பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார். நண்பர் குணா அவர்கள் நெட்டெடுப்பு ஜோசியம்னு சொல்லுவாங்க. அது புதுமையாக வந்தவங்களுக்கு அது தெரியாது. நெட்டெடுப்பு ஜோசியம்னா ஒரு கருத்தை மட்டும் அந்த ஒரு 100 கருத்து 200 கருத்தை எடுத்து ஒரு புக்காக போட்டிருப்பாங்க. அப்படி முதல்ல அதை எடுத்து போட்டவங்க சந்திரசேகர ஐயா தான். நெட்டெடுப்பு ஜோதிடம்னு பேர். ஒரு கருத்து அங்கன இருக்கும். 4ஆம் இடத்தை சொல்லுவாங்க, திடீர்னு 9ஆம் இடத்தை சொல்லுவாங்க, திடீர்னு 11ஆம் இடத்தை சொல்லுவாங்க, திடீர்னு 6ஆம் இடத்தை சொல்லுவாங்க. சின்ன சின்ன கருத்து. அதுபோல் தொகுப்பாக இல்லாமல் அது ஒரு கருத்துக்களை மட்டும் சொல்கிறது. அப்படி நெட்டெடுப்பு ஜோசியத்தில் பேசியிருக்கார். நான் என்ன சொல்கிறேன்னா, அடுத்து இப்போ சொன்னார் ஒரு வார்த்தை பாருங்கள், பூரா நம்பர் போட்டு எழுதியிருக்காரு. இதை கூட ஜெராக்ஸ் போட்டு அடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கு குரு ஜோட ஆராய்ச்சியாளர் சங்கம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். தருவார். நான் என்ன சொல்கிறேன், கண்டிப்பு இல்லாமையும் தர சொல்கிறேன், எந்த கண்டிப்பும் போடாமல் தர சொல்கிறேன். ஒருத்தர் கேட்டார், ஒருத்தரை பார்த்தவொடனே இன்ன லக்னம், இன்ன ராசி, இல்லைன்னா இந்த நட்சத்திரம், இல்லைன்னா இதுதான் உங்களுக்கு சம்மந்தப்படணும்னு சொன்னேன். அதான் அமைஞ்சிருக்குங்க. வாழ்த்துக்கள்.
அந்நியத்தில் கல்யாணம் பண்ணீங்களோ? இல்லை ஆ இல்லை நெருங்க சொந்தம் தான் சார், நான் சொல்கிறத தயவு செய்து கேளுங்க. நான் சரி, சொன்னதை சரி, மாற்ற மாட்டேன். சொந்த அத்தை பொண்ணு சொந்த மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணீங்களா? என்ன சார் இல்லை இப்படி? இல்லை 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 நல்லா இல்லைங்க, அந்த மாதிரி இல்லை. ஆனால் சொந்தம். என்ன சொந்தம்? எப்படி சொந்தம்? உங்கள் மனைவியுடைய அம்மா அப்பா வழியில் அவங்களுக்கு சொந்தம். சார் என்ன சார், நான் சொல்கிறதையே புரிஞ்சுக்கலாம் அவர் சார். நான் சொல்கிறது இல்லை, அப்பா வழியில் அவங்களுக்கு தூரம் சொந்தம் சார். அவங்களுக்கு தூரம் சொந்தமே. சார் ஜோதிடத்தில் எது ஐயா சந்திரசேகரன் ஐயா, ஜோதிடத்தில் எது சொந்தம்னா, என் தாயார் இருக்கிறாங்க, என் தாயாருடைய சகோதரன் இருக்காருன்னு வச்சுங்க, அவருடைய பொண்ணை நான் திருமணம் பண்ணலாம். ஆனால் என்னுடைய தாயாருக்கு பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு ஒரு பொண்ணு வந்தால் அதை நான் திருமணம் பண்ணலாம். ஆனாலும் கூட அது சேர்த்தி கிடையாது. ஒரு இது விட்டு, அதுதான் நான் சொல்ல வந்தேன். கேது இருந்தால் அப்படி செய்யும் சார். சரி கொஞ்சம் மனைவியை வயிற்று பகுதியில் பார்த்துக்குங்க. சரி சரி.